சகோதர சகோதரிகளே, இன்று ராம பெருமானுடைய குழந்தை ராமருடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு அயோத்தியாவிலே இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது. தமிழ்நாடு அரசு சர்வாதிகாரமாக இதை தடுப்பதற்கான பல முயற்சிகள் இறங்கியதை அடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல 2 இடத்திலும் கூட எமர்ஜென்சியா நாம ரிட் பெட்டிஷன் போட்டு போயிருக்கோம். இன்று காலை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதிலே தனியார் இடத்துல நடத்தக்கூடிய எந்த நிகழ்வுக்கும் அனுமதி தேவையில்லை. ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை லைவ் பிராட்காஸ்ட் பண்ணலாம், டெலிகாஸ்ட் பண்ணலாம், அனைவரையும் பார்க்கலாம் என்று மிக தெளிவாக மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதே போல மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள், இந்த நிகழ்வுக்கு தடை எதுவும் இல்லை. சகோதர சகோதரிகளே, எங்கேயும் யாரும் நம்மை தடுக்க முடியாது. அனைத்து இடத்திலும் கூட தனியார் மண்டபத்துல, தனியார் கோவில்ல நாம் நடத்தக்கூடிய நிகழ்வு முழுமையாக நாம் அதை கண்டுகளிக்கலாம், பிராட்காஸ்ட் பண்ணலாம். எந்த காவல்துறை தடுத்தாலும் கூட நீங்கள் செவிசாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அரசு சார்ந்த அறநிலைத்துறையில நாம் செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் தெரிவிக்கணும், எழுத்துப்பூர்வமாக அதை நடத்தணும். ஆல்ரெடி நம்ம தெரிவிச்சிட்டோம். ஆனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் யாரும் யாரையும் தடுக்க முடியாது. மிகச்சிறப்பான இந்த நிகழ்வு அடுத்த 1 மணி நேரத்தில் நடக்க இருக்கிறது. நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும். அதனால் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு எமர்ஜென்சியா இருக்கிறதுனால இந்த வீடியோ பதிவை நாங்கள் செய்திருக்கின்றோம். இதை எல்லோருக்கும் நீங்கள் பகிர வேண்டும். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம்.